ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டு ஸ்டெப் நவாம்சத்தை எழுதுறது லாஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ சனிக்கான நவாம்சம் எழுதுகிறோம். 1.3 டிகிரியில் சனி இந்த இடத்துல இருந்தால் நவாம்சத்தில் எங்கே எழுதுறதுன்னு கேட்குறோம். ஸோ அது எப்படின்னா ஃபஸ்ட்டு 9ஆக பிரிச்சுக்கணும். 1.3 வந்து 9ஆ இந்த 30 டிகிரியை பிரித்தா முதல் அம்சத்தில் வரும். ஸோ 1ங்கிற நம்பரை எழுதிக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து கும்பராசி வந்து வாயு. ஸோ வாயுக்கு எப்போவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு துலாம் தான். ஸோ துலாமை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கிற நம்பர் என்ன, 1 ஒரு நம்பர் நம்ம முதல் அம்சங்கிறதுனால 1. ஸோ துலாத்துலேருந்து 1 அதை தான் வந்து அந்த இடத்துல தான் நவாம்சத்தை எழுதணும். ஸோ சனிக்கான நவாம்சத்தை சனியை வந்து அந்த நவாம்சத்தில் தான் அந்த இதில் தான் எழுதணும். ஸோ இப்போ இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா துலாம் தான் வாயுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ துலாத்துலேருந்து எத்தனை இடம் மூவ் பண்ணணும், ஒரு 1.3 டிகிரி இருக்குன்னா முதல் அம்சம். ஸோ துலாத்துலேருந்து முதல் இடம். ஸோ துலாம் தான். ஸோ இந்த இடத்துல சனின்னு நவாம்சத்தில் எழுதிடுவோம். ஸோ அப்படி தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், ஸோ 2 கேல்குலேட் பண்ணணும். எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எந்த தத்துவம்னு பார்த்து கேல்குலேட் பண்ணணும். எத்தனை அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எத்தனை மூவ் பண்ணணுன்றதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு அதை வந்து 9ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எந்த டிகிரியில் இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி 1 2 3 4 நம்பர் போட்டுக்கணும். ஸோ அது அந்த நம்பரை வச்சுக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அத்தனை நம்பர் தள்ளி அந்த கிரகத்தை நவாம்சத்தில் எழுதிடணும். இப்போ இங்கே வந்து குரு 0 டிகிரியில் இருக்கார். இதை எங்கே நவாம்சத்தில் எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 9ஆ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து எந்த ராசி, மகர ராசி. ஸோ மகர ராசி பிருத்திவி தத்துவம். ஸோ பிருத்திவி தத்துவம் எப்போவுமே இங்கே துலாம் மகர ராசி எப்போவுமே மகரத்தில் தான் நவாம்சம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிருத்திவி தத்துவம் இருந்தால் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போவுமே மகரமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுலேருந்து எத்தனை இடம் மூவ் பண்ணணும்னா அந்த 9ல் என்ன நம்பர் வந்திருக்கு, 1 2 3 4 9ல் 1 தான் வந்திருக்கு 0 டிகிரிங்கிறதுனால. ஸோ இந்த இடத்துலையே குரு எழுதிடணும். ஸோ 0 டிகிரியில் குரு இருந்தால் நவாம்சத்துலேயும் 0 டிகிரி தான் இருப்பார் இந்த ராசியில். அப்படி ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சூரியன் வந்து 28 டிகிரியில் இருக்கார். இதை வந்து நவாம்சத்தில் எங்கே எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு இது என்ன ராசி, தனு ராசி. ஸோ தனு ராசி எந்த தத்துவம்னா அக்னி தத்துவம். ஸோ அக்னி தத்துவத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா எப்போவுமே அக்னி தத்துவத்துக்கு மேஷம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ மேஷத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனாவது டிகிரினா 29 டிகிரினா 9ஆவது அம்சத்தில் வரும். ஸோ 3 டிகிரி 20 நிமிஷம் ஒரு அம்சம். ஸோ 29 டிகிரினா 9ஆவது அம்சத்தில் வரும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த இடத்துல சூரியனை நம்ம நவாம்சத்தில் எழுதணும். ஸோ ராசியில் உள்ளது பஞ்சாங்கத்தில் இருக்கிறது. அதுலேருந்து இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி நம்ம நவாம்சத்தில் இருக்கிற கட்டத்தை ஃபில் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள், 28 டிகிரி மீன லக்னம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ 3 டிவைட் பண்ணுறோம். 28ன்றது எத்தனாவது நம்பராக வரும்னா 9ங்கிற நம்பரில் தான் வரும். ஸோ 9ன்ற நம்பரை வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஜல ராசி. ஸோ ஜல ராசிக்கெல்லாம் எப்போவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கடகம் தான். ஸோ கடகத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். நம்பரு வந்து 9ஆவது அம்சத்தில் இருந்தால் கடகத்துலேருந்து 9 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நவாம்ச லக்னம் இந்த இடத்துல வரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ராசியில் இருக்கிற எல்லா கிரகத்துக்கும் நம்ம இந்த மாதிரி நவாம்சத்தில் எம்டி கட்டம் இருந்ததுன்னா நம்ம இந்த மெத்தடை கற்றுண்டு நம்மளாவே அதை டிவைட் பண்ணி நம்ம வந்து கட்டத்தை ஃபில் பண்ணிவிட்டு ஜோசியர் கொடுத்து வச்சுருக்கிற நவாம்சத்தோடு செக் பண்ணால் அது கரெக்டாக தான் வரும். ஸோ இப்படி தான் வந்து பஞ்சாங்கம் பார்க்க மாட்டோம். பஞ்சாங்கம் பார்த்து எந்த கிரகம் எங்கே இருக்குன்றதை ராசியில் எழுதிடுவோம். பக்கத்தில் இருக்கிற நவாம்ச கட்டம் எம்டியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து நவாம்சத்தை கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு 3 ப்ராசஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 9ஆக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து எந்த ராசியில் இருக்கிற கிரகம்னு பார்க்கணும். அந்த ராசி வந்து ஜலமா, வாயுவா, பிருத்திவியா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னு இந்த 4ல் ஒன்று டிசைட் பண்ணிடணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் டிசைட் பண்ணியாச்சு. அடுத்தது எந்த இடத்துல இருக்குன்னா எத்தனாவது அம்சம் 9ஆக டிவைட் பண்ணி எந்த டிகிரியில் இருக்கோ அந்த நம்பரை நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அத்தனை பாயிண்ட் மூவ் பண்ணி எந்த பாயிண்ட் வருதோ அந்த இடத்துல தூக்கி அந்த கிரகத்தை எழுதிடணும். அப்படி தான் நவாம்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நவாம்ச லக்னம் எல்லாமே அந்த மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம்.